இந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரிய வியூகம் வகுக்கப்படுகிறது. இப்போ தலித்துக்கள் கிறித்துவர்கள் முழு அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க. அதிகாரம் வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானது, சனாதனத்துக்கு எதிரானது. எந்த தலித்து அரசியலை கிறித்துவ அரசியலை ஒழிச்சு அழிச்சு 1000 வருஷமா குழி தோண்டி புதைச்சி வச்சிருந்தோமோ அதெல்லாம் இப்போ துளிர்த்து வருது. மரமா செடியா ஆலமரமா வேர் பிடிக்க போகுது. ஜெயலலிதா வந்தா அது முக்குளத்தோர் கட்சி, எடப்பாடி வந்தா கவுண்டர் கட்சி, இப்போ விஜய் பாரையர் கட்சின்னு சீல் வைக்க போறான். இது அவருக்கு நெகட்டிவா முடியாதா வருங்காலங்களில்? நீங்க இதுக்கு எதிராக இருக்கிற முறை ஒன்று சேருவாங்க. நான் தலித் அது ஆர்எஸ்எஸ் வேணும்னே செய்வாங்கல்ல, இயற்கையாக அது நடக்குது. இப்போ சவுத்தில் விஜய்க்கு ஓட்டே இல்லை, பார்த்தீங்களா? ஜெயிக்கவே இல்லை. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பட்டியல் சமுதாயமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசகர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு பெற்றவர்லாம் கிடையாது விஷ்ணு. இங்கே அறிவெல்லாம் அந்த நண்பராக இருந்தால் நீங்களே நாளைக்கு அந்த ஆலோசனைக்குள்ள வந்துடலாம். இப்போ அங்கே அறிவெல்லாம் தேவையில்லை, பதவி தேவை அவருக்கு. இப்போ எப்படி முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் அஸ்ட்ராலஜி ராகன் பண்டிட் தூத்துக்குடி கிளிசோசியம் பார்த்துட்டு இருந்தார். நான் நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். விஜயை விட 100 மடங்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் விஷ்ணு ரெட்டி. ஆமாம், விஷ்ணு ரெட்டியுடைய மனைவி நந்தினி ரெட்டி. நீங்கள் பனையூரில் விஜய் பனையூர் வீட்டை விட 10 மடங்கு பெரிய வீடு. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க? வந்து ஆந்திரா விஜய் மல்லையா சார்ட்டர் ஃப்ளைட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பம், பெரிய பண்ணையார் குடும்பம். யார்? விஷ்ணு ரெட்டியுடைய மனைவி நந்தினி. பனையூரில் இந்த வீடு வாங்கி கொடுத்தது அவங்க தான். இந்த அதிமுக நம்பி போனாங்க இல்லை 25 பேர், எப்படி சார் எடப்பாடி திருப்பி வாங்க சார்? அது என்ன நடந்ததுன்னா, ஆதவர்ஜனம் பார்த்தாரு. இவர்கள் உள்ளே வந்தால் யார்? வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், செங்கோட்டை இவங்களோடு சேர்ந்துருவார். இப்படி நப்த விஸ்வநாத, இந்த கும்பல், காமராஜ், இன்னொரு விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் வந்தால் ஒட்டு மொத்தமாக தாவேக்கம் குத்தைக்கு எடுத்துரும். புஷி கிஷி எல்லாம் ஓரமாக விட்டுரும். விஜயை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். தலைவரை ஓரமாக உட்காந்துருங்க, ஒரு 5000 கோடி தர்றேன். நீங்கள் அடுத்த பட டிஸ்கஷன் ஹாலிவுட்டுக்கு போயிருங்க. இங்கெல்லாம் இப்போ அது கிளிசோசி சொன்னால உலக தலைவர் யார்? புட்டினுக்கும் ட்ரம்புக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பாருன்னு சொன்னால, அதே போல் நீங்கள் ஹாலிவுட்டுக்கு போயிருங்க. இப்போ அங்கே நீங்கள் உங்களுக்கு நியூயார்க்கில் ஒரு பண்ணை வீடு ரெடி, சிக்காகோவில் ஒரு பண்ணை வீடு தேடி நீங்கள் எங்கே வேணால் இருந்துக்கலாம். நீங்கள் தயவுசெய்து அங்கே போயிருங்கன்னு ஏற்றி ஃப்ளைட்டை விலைக்கே வாங்கி ஏற்றி விட்டுருவாங்க. அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. சார், இப்போது காலையிலேயே பிரேக்கிங் நியூஸ், விஜயுடைய ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி 2 பேர் நியமனம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. நான் ஜான் ஆரோக்கியசாமி பற்றி ஒரு அப்புறம் கேட்குறேன். முதல்ல விஷ்ணு ரெட்டின்ற பேர் எங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்குது. யார் உங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்குது? இதெல்லாம் பழசார். அதாவது விஜயை விட 100 மடங்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் விஷ்ணு ரெட்டி. ஆமாம், விஷ்ணு ரெட்டியுடைய மனைவி நந்தினி ரெட்டி. நீங்கள் பனையூரில் விஜய் பனையூர் வீட்டை விட 10 மடங்கு பெரிய வீடு. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க? வந்து ஆந்திரா விஜய் மல்லையா. ஆந்திரா விஜய் மல்லையா? ஆமாம், விஜய் மல்லையா கர்நாடக விஜய் மல்லையா சாராயாவாரி. ஆமாம், இவங்க ஆந்திராவுக்கு விஜய் மல்லையா சார்ட்டர் ஃப்ளைட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பம், பெரிய பண்ணையார் குடும்பம். யார்? விஷ்ணு ரெட்டியுடைய மனைவி நந்தினி. பனையூரில் இந்த வீடு வாங்கி கொடுத்தது அவங்க தான். இது பழக்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அந்த அம்மாவுக்கு வயசு 35. அந்த அம்மாவுக்கு வயசு, இவங்க வீட்டில் தான் பார்ட்டி. மேலே ரூஃப் கார்டு மேலே ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு பனையூர் விஜய் வீட்டுக்கு தள்ளி ஒரு 10-20 வீடு தள்ளி மேலே ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட்டில் அடர்ந்த காடு. அதுதான் அவங்க இந்த முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு பார்ட்டி கீட்டி மீட்டிங் ஸ்விம்மிங் பூல் எல்லாம். இதில் சங்கீதாவும் கலந்துருக்கு, எல்லாருமே கலந்துக்கிறதான். வசதி படைத்த வசதி படைத்த வீட்டு. தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசகர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு பெற்றவர்லாம் கிடையாது விஷ்ணு. இங்கே அறிவெல்லாம் அந்த நண்பராக இருந்தால் நீங்களே நாளைக்கு அந்த ஆலோசனைக்குள்ள வந்துடலாம். இப்போ அங்கே அறிவெல்லாம் தேவையில்லை, பதவி தேவை அவருக்கு. இப்போ எப்படி வர முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் அஸ்ட்ராலஜி ராகன் பண்டிட் தூத்துக்குடி கிளிசோசியம் பார்த்துட்டு இருந்தார். நான் நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ அதே போல் அவருக்கு ஒரு அந்தஸ்து வேணும். யாருக்கு? அந்த விஷ்ணு ரெட்டிக்கு ஒரு அந்தஸ்து வேணும். சரி, நீங்கள் ஷிரடி பாபா கோயில் போனார்ல,
இவங்க சார்ட்டர் ஃப்ளைட் தான் அவர் கூட்டிகிட்டு போனாங்க. ஆமாம். அப்போ இவங்க குடும்பம் இப்போ மனைவி பிரிஞ்ச பிறகு அத்தனையும் அந்த குடும்பம் தான் அவர் பார்த்துக்குது. இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அங்கிருந்து வர்றதான். அப்போ அவருக்கு ராகன் பண்டிட்டுக்கு முதலமைச்சருடைய அஸ்ட்ராலஜி ஆலோசகர் மாதிரி விஷ்ணு பண்டிட்டுக்கு ஒரு பதவி அவ்வளோதான். ஏன் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் சசிகலா கும்பலில் அவங்க 25 பேர் அரசியல் ஆலோசகராக இருந்தாங்க, அறிவிக்கப்படாத ஆலோசகர். டேய் கூப்பிடுறா ஐஜிய, எஸ்பி கூப்பிடுறா, இந்த அமைச்சரை கூப்பிடுறா, நடந்ததா இல்லையா? இதெல்லாம் புதுசு இல்லைங்க, இதெல்லாம் திராவிட மாடல். திராவிட நீங்க அமைச்சர் மதுசூதனன் ஒரு அவைத்தலைவராக இருந்தார். ஜெயலலிதாவை பார்க்கற கூட்டமாக இருந்திருக்கு, இந்த லான் இருந்திருக்கு புல்லு, அதில் நடந்து ஓடி இருக்காரு செருப்பு காலோட. மகாதேவன் கேட்டார், உனக்கு அறிவு இருக்காயா உனக்கு? நாங்கள் எவ்வளோ ஆசையாக தண்ணியை ஊற்றி புல்லு வளர்க்குறோம், அம்மா தான் இதில் நடப்பாங்க. எதில்? புல்லுல நீ அதை நடந்து போற, அறிவு கட்டவனே. யார? ஒரு அமைச்சர். அப்போ இந்த 50 பேர் கண்டு யார் பயப்படுவா? சசிகலாவுடைய உறவுகள், ரத்த உறவுகள் 50 பேர் பார்த்து யார் பயப்படுவா? அத்தனை அமைச்சரும் பயப்படுவான். யோ கூப்பிடியா, எஸ்பியா, கலெக்டர் கூப்பிடியா, ஐஜி கூப்பிடியா, டிஜிபி கூப்பிடியா? நடந்ததா இல்லையா? இப்ப அதே போல இது வெளியே தெரியாம நடக்கும். ஏன்னா இப்போ சோசியல் மீடியா வந்துருச்சு, எல்லா கேமரா வச்சிருக்கான். எங்க சேட்டலைட் கேமரா மாதிரி இங்கே கேமரா வச்சிருக்கான். அது கேமரா மேல பறக்க, ட்ரோன் பறக்க விட்டு எடுப்பான். ஜிபிஎஸ் வச்சு இப்போ எடுக்கிறான். அதனால விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, ரகசியமா நடக்கும். அவர் தான் விஷ்ணு ரெட்டி. இப்போ ஜானரகசாமி போட்டிருக்காங்க, அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேர்தல். அவர் ஒரு வியூக வகுப்பாளர். அதனால அவருடைய தேவை. இப்போ இந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரிய வியூகம் வகுக்கப்படுகிறது. என்ன வியூகம்? என்ன வியூகம்னா, இப்போ தலித்துக்கள், கிறித்துவர்கள் முழு அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க. அதிகாரம் வந்துருச்சு. இது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானது, சனாதனத்துக்கு எதிரானது. நீங்கள் எந்த தலித் அரசியலை, கிறித்துவ அரசியலை ஒழிச்சு அழிச்சு 1000 வருஷமா குழி தோண்டி புதைச்சி வச்சிருந்தோமோ அதெல்லாம் இப்போ துளிர்த்து மரமா, செடியா, ஆலமரமா வேர் பிடிக்க போகுது. இதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். இப்போ இந்த பேச்சு தான் எங்க ஓடிட்டு இருக்கு. சாதி, இந்துக்கள், ஆர்எஸ்எஸ் பிளஸ் திமுக இது வரைக்கும் மேல் சாதி இந்துக்களால் நிர்வகிக்கப்பட்ட இயக்கம் தான் அது. அதிமுகவும் அதே தான். இப்போ இந்த இயக்கம் வளருவதை, தலித்துக்களுக்கு, பறையர்களுக்கு அதிகாரம் வருவதை, இதில் பல்லர் ரோல இல்லை, இதில் பறையர் ரோல் தான் இருக்கு. இல்லை 8ல் இப்போ 8 சேர்த்தா 5 + 6 + 1 இருக்குது. அருந்ததிற்கு 1, பல்லர்களுக்கு 1 இருக்குது, பறையர்களுக்கு 6 இருக்குது. இப்போ இந்த லாபி தான் பெரிய லாபியாக இருக்குது. இதை எப்படி காலி பண்ணும், உடை தெரிய வேண்டும் என்பது நீங்கள் இப்போ எல்லாருக்குமான ஒரு பெரிய பேசுபொருளாக ரகசியமாக மாறி. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பட்டியல் சமுதாயமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அதையுமே சில பேர் வந்து எழுதிட்டு இருந்தாங்க, பட்டியல் சமுதாயம் தான் சொல்லிட்டு, அதனால கேட்குறேன். இல்லைன்னா இந்த வீச்சு இருக்காது. நீங்கள் என்ன காரணம்னா, அவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல ரசிகர்களாக யார் இருப்பாங்கன்னா, எப்பவுமே எம்ஜிஆர் படம், ரஜினி படம், விஜயகாந்த் படம், இந்த படம் பூரா ஓடுற இடம். ரெண்டாவது சினிமா அதிகமான விலைக்கு விற்கிற இடமே இந்த என்எல்சி ஏரியா தான். வட மாவட்டம் தான். இந்த வட மாவட்டத்தில் அதிகமான உழைப்பாளிகள் வன்னியர்களும் பறையர்களும் தான். இப்போ நீங்கள் சவுத்தில் விஜய்க்கு ஓட்டே இல்லை பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், ஜெயிக்கவே இல்லை. கன்னியாகுமரி பக்கம்லாம் பெருசாக ஒரு 8 மாவட்டத்தில் கொஞ்சம் பெரிய ஒன்றுமே இல்லை. அப்போது இந்த மாவட்டத்தை தனக்கு பின்னால் நிறுத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாவட்டத்தை தனக்கு இப்போ இங்கே யார் இருக்கா? பறையர்கள் தான். இதை விசுவாசமாக இவர்களை நம்ம வளர்த்துவோம், இவர்கள் நமக்கு விசுவாசமாக இருப்பான். இதுதான் இந்த சார். அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க, அந்த மக்களுக்கு விஜய் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது இதில்? ஆனால் தப்புன்னு சாதி இந்துக்கள் தப்புன்னு சொல்கிறான். அரசியலை ஜெயலலிதா வந்தால் அது முக்குளத்தோர் கட்சி, எடப்பாடி வந்தால் கவுண்டர் கட்சி, இப்போ விஜய் பறையர் கட்சின்னு சீல் வைக்க போகிறான். இது அவருக்கு நெகட்டிவாக முடியாதா வருங்காலங்களில்? இல்லை, அதாவது
நீங்கள் இதுக்கு எதிராக இருக்கிற முறை ஒன்று சேருவாங்க. நான் தலித் அது ஆர்எஸ்எஸ் வேணுமே செய்வாங்கல்ல. இயற்கையாக அது நடக்குது. இது இயற்கையாக நடக்குது. ஆனால் இதை ஆர்எஸ்எஸ் எப்படி அனுமதிப்பான்? இல்லை, உங்களுக்கு தெரியும் திமுகவில் வந்து செந்தில் வன்னியர் அவர் எம்பியா இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பெரியாரிஸ்ட் பக்கா பெரியாரிஸ்ட் என்ன எழுதியிருக்காரு நான் சொல்கிறேன் பாருங்க. பெரியாரிஸ்ட் என்ன எழுதியிருக்காருன்னா, வன்னியர்களுக்கு இதுதான் கொடுத்த பிரதிநிதித்துவமா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துட்டீங்களே சொல்லிட்டு அவரே ஒரு பதிவு போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க பெரியாரிஸ்ட் பதிவை? இல்லை, வன்னியர்களுக்கு தான் 4 கொடுத்துருக்காரு. இல்லை, அது நீங்கள் அவர் ஒரு திமுக காரராக இருக்கார், பெரியாரிஸ்ட் தான். பெரியார் இயக்கம்லாம் அழிஞ்சு எங்கே வந்துருச்சு? திமுகவாக மாறிடுச்சு. அவருக்கு என்ன கோபம்னா திமுக அழிஞ்சு போச்சேன்னு கோபம். இல்லையா, வன்னியர்களுக்கு என்ன இது கம்மியாக கொடுத்துக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு அவர். அதாங்க, அப்போ ஓட்டு போட்டவனுக்கு தான் பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியும். 4 கொடுத்துட்டாங்க சார். அதான் இருந்தாலுமே அவர் என்ன கேட்குறாரு, 8 கொடுன்னு கேட்குறாரு. அதுதான் விஷயம். எப்படி சார்? இது பெரியாரிஸ்ட் அல்ல, இது திமுகஇஸ்ட். நீங்க அப்படிதான் பார்க்கணும். இந்த பக்கம் ஆராசாவை தூண்டியோடு, அந்த பக்கம் செந்தில். ஏன்னா இது எடுபடும்ல. இவர் ஒரு பெரியாரிஸ்ட், அவர் ஒரு போலி பெரியாரிஸ்ட். 2 பேருமே 1.25 லட்சம் கோடி எப்படி திருடுவது, உலக அழகிய எப்படி பார்ப்பதுங்கிறதா ராஜாவுடைய பெரியாரிஸ்ட்லாம் ஏன் சார் பாராட்ட மாட்டாங்க விஜய்? இல்லைங்க, பெரியாரிஸ்ட் அல்லங்க. நீங்க ஏங்க இவ்வளவு பெரியாரிஸ்ட் சொல்றீங்க? வீரமணி பெரியாரிஸ்டா? பெரியாருடைய சொத்துக்களை அடைகாத்துக்கு மகனை கொண்டு போய் சேர்த்து வரும் பெரியாரிஸ்டா? பெரியாரின் பெரும் தொண்டர். ஆமா, இப்போ நீங்க இந்த ஆர்எஸ்எஸ் பாதி பேர் அம்பேத்கர் தொண்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? பாதி பேர் நான் பார்க்குறேன் என்ன தொண்டர், பாதி பேர் மார்க்ஸ் தொண்டர்னு சொல்லிட்டு இருக்கான். உலக அதாவது பொருள் முதல்வாதமாக கருத்து முதல்வாதமான உலகத்தில் ஒரு புரட்சி செய்தவர் மார்க்ஸ். மார்க்ஸ் பிறந்த இடத்துக்கு போனேன், அவர் சுடுகாட்டுக்கு ஹைகேட்டுக்கு போய் பார்த்தேன். அனாதையை புதைக்கிற இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்க. யாரை? மார்க்ஸை லண்டன் ஹைகேட்டு அந்த சுடுகாட்டில் அனாதைகளை தெருவில் புதைச்சி வச்சிருக்கான். அவர் பிறந்த வீட்டை போய் பார்த்தா, குழந்தைகள் விளையாடு வீட்டை பார்த்தா ஒரு பெரிய பண்ணை வீடு ஜெர்மனில். அதையும் போய் பார்த்தேன். பாதி பாப்பா அதில் தான் இருக்கான். எங்க? ஹிந்துராம் அந்த வீட்டில் இல்லைங்க, கம்யூனிஸ்ட்ல. ஓ, இதை சொல்றீங்க? பெரியாரிஸ்ட சொல்றேன். பெரியாரிஸ்ட் இப்போ பாதி பேர் ஊரை ஏமாத்துற பூரா பெரியாரிஸ்ட்டுங்கிறான், இங்கே பூரா மார்க்சிஸ்ட்டுங்கிறான். இவங்க எல்லாம் ஒரிஜினல் மார்க்சிஸ்ட் பெரியாரிஸ்டா? அது உங்களுடைய மூளையில் இருக்கு. நீங்க அவரை சரியாக அடையாளம் காணவில்லை என்றால் உங்களுக்கு தலைவனா வந்துடுவோம், அம்பேத்கரிஸ்டா வந்துடுவோம். பாதி பார்ப்பனர்கள் அம்பேத்கரிஸ்டா இருக்கான், பாதி பேர் பெரியாரிஸ்ட், பாதி பேர் மார்க்சிஸ்ட். இதெல்லாம் உண்மையாகவே ஏன் இந்த நாடு மார்க்சிசம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக பார்ப்பனர்களே மார்க்சிஸ்டா மாறிட்டான். முடிஞ்சு போச்சு. அவங்க தானே அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளரே வராங்க. ஆமா, வேற என்ன பண்ண முடியும்? வேற யாரும் உழைக்கிறவன் எவனும் கம்யூனிஸ்ட் சேர்ந்துடக்கூடாது. அதனால இவர்களே கம்யூனிஸ்டா மாறிடுறான். யாரு? கேபிட்டலிஸ்டுகளே. அதான் கம்யூனிஸ்ட் இங்கே அழிஞ்சு போச்சு, பெரியாரிசம் அழிஞ்சு போச்சு, அம்பேத்கரிசம் அழிஞ்சு போச்சு. இந்த அதிமுக நம்பி போனாங்க இல்லை 25 பேர். எப்படி சார் எடப்பாடி திருப்பி வாங்க சார்? அது என்ன நடந்ததுன்னா, ஆதவர்ஜனம் பார்த்தாரு. இவர்கள் உள்ள வந்தா யாரு? வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர், செங்கோட்டை இவங்களோட சேர்ந்துருவார். இப்படி நத்த விஸ்வநாத, இந்த கும்பல், காமராஜ், இன்னொரு விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் வந்தா ஒட்டு மொத்தமாக தாவேக்கம் குத்தைக்கு எடுத்துரும். புஷி கிஷி எல்லாம் ஓரமாக விட்டுரும். விஜயை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். தலைவர் ஓரமாக உட்காந்துங்க, ஒரு 5000 கோடி தர்றேன், நீங்கள் அடுத்த பட டிஸ்கஷன் ஹாலிவுட்டுக்கு போயிருங்க. இங்கெல்லாம் இப்போ அது கிளிசோசி சொன்னால உலக தலைவர் யார்? புட்டினுக்கும் ட்ரம்புக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பாருன்னு சொன்னால, அதே போல் நீங்கள் ஹாலிவுட்டுக்கு போயிருங்க. இப்போ அங்கே நீங்கள் உங்களுக்கு நியூயார்க்கில் ஒரு பண்ணை வீடு ரெடி, சிக்காகோவில் ஒரு பண்ணை வீடு தேடி நீங்கள் எங்கே வேணால் இருந்துக்கலாம். நீங்கள் தயவுசெய்து அங்கே போயிருங்கன்னு ஏற்றி ஃப்ளைட்டை விலைக்கே வாங்கி ஏற்றி விட்டுருவானுங்க. அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. அபிஷேக் மனு சிங்வி, சுப்ரீம் கோர்ட்டு சீனியர் அட்வொகேட், அவர் எங்கே வந்தார்? விஜய் பதவி ஏற்று விஜய் வந்து பார்த்தார். எதுக்கு? என்ன தெரியுமா பார்த்தாரு? இந்த இத்தனை பேருடைய வழக்குகளை தூசு தட்டி எடுத்து கொண்டு வந்து அவர் காங்கிரஸ்காரர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கிட்ட கொடுத்து இவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கன்னாரு. இந்த ஜாதகம் ஜெயிலுக்கு போய் சீக்கிரன்ட்டார். யாரு? வக்கீல் அபிஷேக் மனு சிங்வி. அதை அப்படியே போய் விஜய்கிட்ட சொல்லுங்கன்ட்டார். விஜயை சந்திப்பதற்கு யார் ஏற்பாடு பண்ணா? ஆதவ்.
ஏற்பாடு பண்ணோன்னையும் இவங்களுக்கு மந்திரி கொடுத்தீங்கன்னா இவங்க சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதனால் மந்திரி கொடுப்பதை தற்காலிக நிறுத்தி வைங்கன்ட்டு கதை முடிஞ்சு. செந்தில் பாலாஜி வழக்கு தூசு தட்டி எழுப்பு போகிறார் விஜய்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, உண்மையா? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. சமரசம் அதான் வீட்டுக்கு போனார்ல. அதோட திமுக மீது நீங்கள் அது சிக்னல் எப்படின்னா, தமிழ்நாட்டில் எவனுக்குமே அரசியல் தெரியாத சாராய கடையில் படுத்து கிடக்கிறான் 1 கோடி பேர், 1 கோடி பாட்டில் தான் கதை. வாக்கெடுப்பு நடக்கும்போது திமுக எங்கே இருந்தது? ஓடி போச்சு வெளியில். அதுதான் சிக்னல். 5 வருஷம் நாங்கள் ஓடி போயிடுவோம். நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் எங்களை நோண்டக்கூடாது. எங்கட எந்த வழக்கையும் தூசு தட்டக்கூடாது, நோண்டக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு சிக்னல் காமிச்சிட்டோம். எப்போ வாக்கெடுப்பு எடுக்கும்போது வெளியில் போயிட்டோம். நாங்கள் 5 வருஷம் வெளியே போயிடுவோம், நீங்களும் 5 வருஷம் வெளியே போயிடணும். எங்கள் வழக்கில் வரக்கூடாது. இதுதான், இதெல்லாம் திராவிட மாடல், திருட்டு மாடல், அயோக்கியத்தன மாடல், மக்களை ஏமாற்றுகிற மாடல். அதனால் திமுக மீது எந்த வழக்கும் விஜய் பாயாது. அதே போல் இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடைய வரலாறை ஆதரிச்சுனா அபிஷேக் மணி சிங்வி மூலம் சோழியை முடிச்சிட்டார். அவ்வளோதான். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி, வணக்கம்.